ஸ்தோத்திரையா, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தந்தையே, நல்ல விலைக்காகவும் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இந்த மாலை விலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அப்பா பிதாவே துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா, கடந்து போன 5 மாதம் ஆண்டவரே எங்களை சுகபத்தனமாக பாதுகாத்து வழிநடத்தி ஆண்டவரே தாராள மாதத்துல அப்பா அந்த 1ஆம் தேதியை தந்து அப்போ ஆலயத்திலிருந்து துதிக்க மாட்டேன் ஆண்டவரே நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுது ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனை விதமாக ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இதே போன்ற ஒரு நாட்களிலேப்பா நீர் ஏதேனும் தோட்டத்தை அப்பா சாயங்காலத்தில் உலகம் வந்தது போல அந்த பிள்ளைகள் தூரத்திலிருந்து கூட ஆண்டவரே தகப்பனே உங்களுடைய பாதத்துக்கு வந்தமைக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இப்பொழுது ஆண்டவரே தகப்பனே பேச போகிற வார்த்தையப்பா அடிமையை மறைத்து நீர் வழிபட முடியாது நீங்கள் தெரிவிக்கிறமையா. கேட்குற மக்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரமையா. இந்த ஆன்லைன் மூலமாக போகிற அன்பு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீர் கிருபை தாரு சுவாமி. அடிமையை மறைத்து நீர் வழிபடும்படியா ஜெபிக்கிறையா. பேசுகிற வார்த்தையப்பா நீங்கள் ஆண்டவரே அடிமையை வாயில் வைக்க முடியாது நீங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என்னை மறைத்தரும் தகப்பனே நீங்கள் முன் வாங்க ஆண்டவரே ஸ்தோத்திரமையா. வழி நடத்துங்கப்பா. எல்லா கருத்தையும் ஆசீர்வாதமாக்கி தாங்க உங்க கிருபைகளோடு இருக்கட்டும். வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆசீர்வாதிங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன் தேவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தம்பி பொறுமையை பற்றி நல்ல ஒரு பிரசங்கத்தை எடுத்தாங்க. இப்போ இதில் போய் நம்ம பொல்லாதவர்களை குறித்து என்ன செய்ய போகிறோம், நம்ம ஆண்டவர் கூட நம்ம பேச போகிறோம். சங்கீதம் 37 பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் ஆகாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. பொல்லாதவர்களை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாதான், எரிச்சல் அடையக்கூடாது. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளக்கூடாதுன்னு என்று ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவங்கள மேல நம்ம பொறாமை கொள்றதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒண்ணுமே இல்லை. அதுக்கு பாருங்க, அதுக்கு அர்த்தத்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசு புல்லை போல வாடி போவார்கள். அவர்கள் ஏன்னா அவர்கள் கடவுளுடைய அன்பு அவர்கிட்ட இல்லாதனால அவர்கள் புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசு பூண்டை போல அவர்கள் வாடி போவார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்மள என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர்களை குறித்து நினைச்சாத, எரிச்சல் ஆகாத, நியாயக்கேடு செய்கிறவர்கள் பொறாமை கொள்ளாது என்று சொல்லி அன்பு தகப்ப நம்மளுக்கு அழகா கற்று தந்திருக்காரு பாருங்க. அது மட்டுமா பாருங்க, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். கர்த்தரை நம்பி நம்ம என்ன செய்யணுமா, நன்மை செய்யணுமா, தேசத்துல குடியிருந்து சத்தியத்தை மேய்த்துக்கொள். இன்னைக்கு சத்தியம் தான் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன செய்யுது வழி. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ விதமான தெய்வத்தை அவங்க கும்பிடலாம், ஆனா சத்தியத்துக்கு ஈடானது எதுவுமே கிடையாது பாருங்க. கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும், சத்தியத்தை நம்ம அறிஞ்சோம்னா சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். அதே நேரத்துல கர்த்தரிடத்தில் மனம் மகிழ்ச்சியா இரு, அவர் ஒரு இதயத்தில் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். நம்ம கர்த்தர் மேல என்ன செய்யணுமா, மனம் மகிழ்ச்சியா இருக்கணும். எத்தனைதான் கஷ்டமா இருந்தாலும் நம்ம வாழ்க்கைக்கு சந்தோஷம் தரது கடவுள் தான். பிலிப்பு 4:4 சொல்லியிருக்காரு, கர்த்தர்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சொல்கிற சந்தோஷமா இருங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் பிள்ளையாகிய நம்ம அவர்களுக்கு மாதிரியா நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். நம்ம வார்த்தையில, நம்ம நடக்கையில, நம்ம பேச்சில, நம்ம செய்கையில அது கடவுளே காட்டுவார். இப்போ தம்பிதான் ஒரு இடத்துக்கு போறாங்கன்னு சொல்லியிருந்தா, அந்த இடத்துக்கு போகும்போது அவங்க யாரோட பிள்ளையா போறாங்க, ஏசாமி பிள்ளை, அவருடைய ரத்தம் பிள்ளை மேல தெளிக்கப்பட்டிருக்கு. அப்போ அவங்க மேல அவங்க நடக்கும்போது போகும்போது அந்த மாற்றத்தை என்ன செய்வாரு, கர்த்தர் என்ன செய்வா கட்டளை விட. அருமையான பாஸ்டர் தம்பி தான் நம்ம போதும் வச்சு விடுவேன். யாராவது அவங்கள தம்பின்னு நினைச்சு நம்ம என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. இன்னைக்கு அவங்க நல்ல ஒரு பாஸ்டரா என்ன செய்யறாங்க, ஒரு சபைய நடத்துற அருமை பிள்ளையா இருக்கிறாங்க. அப்ப கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார் பாருங்க. அதுக்கு அடுத்தால் நான் 5வது வசனத்தை பார்க்கும்போது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் மேல நம்ம என்ன செய்யணும், நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை இல்லைன்னா வைக்க முடியாது. உலகத்திலேயே கடவுள் கொடுத்திருக்க அறிகுறி 3 தான், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இந்த 3 தான் என்ன செய்யுது நம்மளுக்கு முக்கியமா இருக்கு. அப்ப இந்த 3 நம்மளுக்குள்ள இருந்திருந்தா நம்மளுக்கு வேற எதுவுமே வேண்டாம். ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு 3 தான் வழி காட்டியிருக்காரு. அதே மாதிரி ஏசாமி 10 கற்களை சொல்லியிருக்காரு, என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறது போல பிறரிடத்திலையும் அன்பாய் இருங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம இந்த நேரத்திலையும் கூட இதை பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும், நம்ம வழியெல்லாம் கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது
நம்ம காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இப்ப அருமையான பிள்ளைகளும் இங்க வந்து மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போங்கிற விசுவாசத்தோடு வந்திருக்காங்க. அப்போ ஆண்டவர் அவங்க விசுவாசத்தை கடல் அடிச்சவரை கடைப்பிடிப்பாரு. அப்படி போகும்போது பிள்ளையோட போக்கையும் வரத்தையும் என்ன செய்வாரு, ஆசீர்வதிக்கூடாது காரியத்தை எல்லாத்தையும் என்ன செய்வாரு, வாய்க்க பண்ணுவார். 6ஆம் வசனத்தை பார்ப்போம். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டா பகலை போலவும் அவர் என்ன செய்வாரு, விளங்க பண்ணுவார். நம்முடைய நீதி பட்டா பகலை போல நம்ம என்ன செய்வாராம், அவர் விளங்க பண்ணுவேன் என்று அன்பான தகப்பன் சொல்லி இருக்காரு. அதான் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டா பகலை போலவும் விளங்க பண்ணுவேன்னு அன்று ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்ப நீதி நியாயனா அவருடைய சத்தியம் என்ன செய்யணும், நம்மளை வழி நடத்தும். சத்தியம் தான் வழி நடத்த ஆண்டவர் சொல்லியிருக்காரு. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாய்க்கவன் சொல்லியிருக்காரு. என்ன அதே மாதிரி கர்த்தரை எக்காலத்திலும் சோசரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம நம்பிக்கையெல்லாம் யாருதான், நம்ம ஏசப்பா தான். எந்த இடத்துல விசுவாசத்தோடு நம்ம போகும்போது நம்மளுக்கு முன்னால யார் அனுப்புவாரு, தூதன் அனுப்பிடுவாரு. தூதன் அந்த காரியத்தை என்ன செய்வாரு, வாய்க்க பண்ணுவாரு. அதுக்குத்தான் சொல்லியிருக்காரு, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டா பகலை போலவும் விளங்க பண்ணுவார். அப்போ நம்ம அவரை விண்ணு வைக்கும் போது எந்த காரியம்னாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அவர் அந்த இடத்துல நினைச்சுப்பாரு, வெளிச்சமா இருப்பார். பாருங்க, இதே மாதிரி கெட்டகுமாரன் கூட அவங்க அப்பா சொத்து எல்லாத்தையும் பிரித்து தூராதேசத்துக்கு போனான். தூராதேசத்துல போய் எல்லாத்தையும் செஞ்சுட்டான், எல்லாத்தையும் செலவழிச்சு அவனோட சேர்ந்து 4 பேர் போனாங்க, எல்லாத்தையும் அடிச்சு அவனை விட்டுட்டு வந்தாங்க. யார்கிட்ட சொல்ற அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு ஐஸ்வர்யம் நிலையான பொருள் இல்லை, எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்துட்டான். ஆனா மூத்த மகன் உண்மை உத்தமமா கடைசி என்ன செய்தான், அப்பாவோட இருந்தான். ஆனா இவன் அவ்வளத்தையும் தொலைச்சிட்டு திரும்ப அங்கிருந்து என்ன செய்தான், பிறகு அவன் கண்கள் என்ன செய்து, அந்த போன தேசத்துல பஞ்சம் வந்துட்டு, பஞ்சம் வந்தோடனே அவன் ஒவ்வொரு இடத்துக்கா வேலையை தேடுதான். அவனுக்கு வேலை கிடைக்கல. திரும்ப அவன் செஞ்சுதான் தகப்பனை நோக்கிட்டான். அவங்க வீட்டுல நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க. உடனே அவன் என்ன நினைக்கான், எங்க வீட்டுல நிறைய வேலைக்காரங்க இருக்காங்க, நான் அந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு போனா எங்க அப்பா என்னையா சேர்த்துக் கொள்வாரு. ஆனா அந்த இடத்துல என்னைய ஒரு வேலைக்காரனா வைத்தாலும் போதும், எங்க வேண்டிய ஆகாரம் இருக்குன்னு சொல்லி அவன் என்ன செய்தான், தன் வீட்டை நோக்கி வர நினைக்கான். அப்படி நினைக்கும் போது அவன் அந்த இடத்துல அவனுக்கு என்ன வேலை கிடைக்கி, பண்ணி மேய்க்க வேலை கிடைச்சிச்சு. அந்த பண்ணி மேய்க்க வேலை கிடைச்சாலும் ஆனா அவனுக்கு வயிற்றுக்கு ஆகாரம் கிடைக்கல. அந்த கிடைச்ச உடனே பண்ணிக்கு வச்சிருக்க சவுட்டை என்ன செய்தான், அவன் சாப்பிட ஆரம்பிச்சான். சாப்பிட ஆரம்பிச்சான். பண்ணிக்காரன் என்ன செஞ்சுட்டான், கண்டவனை துரத்த ஆரம்பிச்சான். ஏன் இதை சொல்றது அப்படின்னா, அதுக்குத்தான் அவன் சொல்லிதான், நம்ம உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் ஒரு நியாயத்தை பட்டா பகலை விளங்கப்படுத்த கடவுள் அவ்வளவுதான். அந்த கன்றை திறந்தாரு. வீட்டுக்கு அவன் வந்தான். தூரத்துல இருந்து வரும்போதே அவன் தகப்பனை கண்டுட்டாரு. அவன் மேல என்ன செஞ்சிருக்கும், அவன் குடிச்சிருக்க மாட்டான், பல்வழிக்கிருக்க மாட்டான். அவன் என்ன செய்யறான், மேல என்ன தெரியும், துருவாடு அடிச்சிருக்கும். அடிச்சாலும் அவன் என்ன செய்தான், அவங்க அப்பா அங்க இருந்து வரும்போதே கண்டு அவனை கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அவனை என்ன செய்தான், வீட்டுக்கு அவனை கூட்டிட்டு போறான். வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு என்ன செய்து, அங்கிருந்து அவன் வஸ்திரத்தெல்லாம் கலைத்து அவனுக்கு நல்ல வஸ்திரத்தை கொடுத்து கையிலெல்லாம் மோதிரம் போட்டு நல்ல பெரிய கன்றடிச்சு விருந்து செய்யறான். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம தகப்பன் நாத்தத்தை கூட என்ன செய்ய மாட்டாரு, பார்க்க மாட்டாரு. நம்ம மேல அழுக்கு இருக்குன்னு கூட நம்ம நினைக்க மாட்டாரு. அவர் அப்பான்னு நம்ம கூப்பிடும்போது அவர் என்ன செய்வாரு, நம்மளுக்கு நல்ல உதவி செய்கிற, நம்மளை அரவணைக்கிற நல்ல ஒரு தகப்பன் தான் அவரு. அவர்தான் சொல்றாரு, அவர் நியாயத்தையும் பட்டாப்புகளை விளங்க பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து அவருக்கு காத்திரு, காரியதரிசி உள்ள மேல் தீவினை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சல் ஆகாதே. உனக்கு யார் தீவனை செஞ்சாலும் நம்ம எரிச்சல் ஆகண்டாம். அவனுக்கு அப்போ கர்த்தர் சொல்லியிருக்காரு, ஒரு சச்சரே சினையுங்கள், உங்க பகைக்கிறவர்களை நீங்க நன்மை செய்ய அவர்களுக்காக ஆசீர்வதிங்க சொல்றார். நான் கூட செய்வேன், சில நேரத்துல கொஞ்சம் எனக்கு எரிச்சல் வரும். அப்படி எரிச்சல் வரும்போது அந்த ஆக்களை எனக்கு கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் மனசுல குழப்பம் வரும். மறுபடியும் நினைப்பேன், ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காரு, நம்ம எரிச்சல் ஆகக்கூடாது, நம்ம பொறாமைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அது என்ன செய்வோம். அப்படி மாதிரி கொஞ்சம் நேரம் ஆண்டவருடைய வசனம் செய்யும், என் கூட பேசும். அதுக்கு இப்ப இதுல சொல்லியிருக்கு பாருங்க, 7ஆவது வசனம், கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு, அவருக்கு காத்திரு, காரியதரிசி உள்ள மேலும் தீவினை செய்கிற மேலும் எரிச்சல் ஆகாத, கோவப்படாத. ஆண்டவரை கூட அடிச்சாங்க, கொட்டுனாங்க, என்னெல்லாமோ செஞ்சாங்க. அவர் ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல, சொல்லல. எதுக்கு, நம்மளுக்காக அவர் என்ன செஞ்சாரு, பொறுமையோட காத்திருந்தாரு. அப்படிதானமா, அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல, அவர் பொறுமையா காத்திருந்தாரு. ஏன் அப்படின்னா, அவர் இன்னைக்கு பொறுமையா இருக்கு போய் இன்னைக்கு இயேசுசாமி என்ன செய்தாரு,
பரலோகத்துல இயேசு தேவனுடைய பிதாவுடைய வலது முகத்துல அவர் இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மளுக்கு கூட எரிச்சல் வரும், போராமை வரும். ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் உனக்கு வேண்டாமா, நீ என்ன செய்ய, நீ அன்பாயிருமா, எல்லாத்துக்கும் அன்பாயிரு, உன்னை ஒரு அடி அடிச்சா என்ன செய்யும், மறுக்கணத்தை நீ காட்டு கொடுமா அப்படின்னு சொல்லியாரு. ஒரு மேல் தூரம் ஓடா, நீ 2 மேல் தூரம் ஓடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு என்ன நல்லா கட்டி தந்திருக்காரு. அதுக்கு அடுத்தால ஒரு வசனத்தை பார்ப்போம். கோபத்தை நிகழ்ந்து உக்கிரத்தை விட்டு விடு, பொல்லாப்பு செய்யக்கூடிய எதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். யாரையும் நம்ம பொல்லாப்பு செய்ய வேண்டான்னு தம்பி கூட எங்க போற இடத்துல யாராவது என்ன செய்வாங்க, நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க கொஞ்சம் கொஞ்சம் எதுவும் வரதான் செய்யும். அந்த இடத்துல என்ன செய்யணும், நம்ம பொறுமையா பேரணும். ஏன்னா நம்ம ஏசப்பா அன்புல தானே, நம்மளுக்கு அன்பை தானே தந்திருக்காரு. நம்ம வேதத்தை வாசிக்கும் போது நம்ம பார்க்க ரொம்ப என்ன செய்யும், ஆசையா இருக்கும். அதிகாலையில நம்ம தேடும் போது அவரை கண்டறிவான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதிகாலையில் எந்திரிச்சு எப்படியாவது 2 வசனம், நேரம் இருந்தா 3 வசனம் வச்சுருவேன். அது மாதிரி பாட்டு படிச்சு நம்ம சோம்பும் போது ஆண்டவர் நினைச்சுதாரு, நம்ம ஜெபத்தை கேட்கிறாரு. அப்போ இன்னைக்கு காலையில நம்ம போகும்போது ஆண்டவர் சொல்லிடுவாரு, அதிகாலை வேலையில என்னை தேடியவர்கள் கண்டறிவான்னு சொல்லி நீதிமொழி வசனத்துல ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. அருமையான தேவ பிள்ளைகளே, நாமளும் கூட அதிகாலையில தேடும் போது நம்ம தேவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்மளுக்கு என்ன தேவை என்பது நம்ம கேட்கவே வேண்டாம். அவர் அறிந்திருக்கிறார், அறிந்திருக்கிற தேவன் அவர் தான். அதனால அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால உனக்கு ஏதுவான எரிச்சல் உனக்கு உண்டாக வேண்டாம். அது மட்டும் இல்ல பாருங்க, பொல்லாதவர்களை குறித்து பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அந்த வசனம் எப்படி வருது சத்தியமா, கடவுள் பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நம்ம பொறுமையோடு இருக்கும்போது கடவுள் நம்ம என்ன முடியும், பூமியை சுதந்திரித்து கொள்ள முடியும். எனக்கு அருமையான பிள்ளைகளே, அது மட்டுமா பாருங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் தான், அப்பொழுது துன்மார்க்கன் வீரான், அவன் என்ன செய்யறமா, இல்லம்மா அவன் என்ன செஞ்சான், அழிஞ்சே போட்டாமா. அதனால நம்ம என்ன செய்யணும், பொல்லாப்பு செய்யக்கூடிய எரிச்சல் நம்மளுக்கு வேண்டாமா, அதை விட்டுட்டு பொல்லாப்பு செய்த எரிச்சல் வேண்டாம். பொருளாதாரர்கள் அற்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நம்ம என்ன செய்ய முடியும், நம்ம காத்திருக்கும் போதுதான் நம்ம என்ன செய்ய முடியும், பூமியை சுதந்திரிக்க முடியும். ஆபிரகாம் கூட சொன்னாரு, அவருக்கு பெரிய எஜமானா இருந்தாரு, நல்ல ரொம்ப பணக்காரன் ஐஸ்வர்யனா இருந்தாரு. அவரை கூட ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன செய்ய, இந்த தேசத்தொட்டு நீ போ, நான் கண்ணு கேட்டு சொல்ல மாட்டேன், நீ போயிட்டே இரு அப்படின்னாரு. அவருக்கு இந்த இடத்துக்கு தான் போறது கூட ஆபிரகாமுக்கு தெரிய செய்யாது. ஈசாக்க கூட்டிட்டு சாராளை கூட்டிட்டு போறாரு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அங்க அதோட லோத்தோட சேர்ந்து போறாரு. அப்போ அவங்க 2 பேருமே போறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, நீ வலது பக்கமா போனா நான் இடது பக்கமா போறேன், நான் இடது பக்கமா போனா நீ வலது பக்கமா போ, எப்படினாலும் மச்சுடும் அப்படின்னு போறாரு. அப்போ அவர் சொன்னாரு, இப்படி யாருக்கு பார்க்கும்போது அங்க நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கு, அது ரோத்துக்கணுக்கு நல்லா அழகா தெரியுது, அப்போ நான் இந்த வழியா போறேன் அப்படின்னு. சரிப்பா நீ அந்த வழியா போ, நான் இந்த வழியா போறேன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ 8 முறை கிழக்க பாரு, மேக்க பாரு, வடக்கு பாரு, தெற்க பாரு, நீ எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரமும் உனக்கு தான். நீ எவ்வளவு, நீ அங்க எஜமானா இருந்தா சீமானா இருந்தா சரிதான், ஆனா இவ்வளவு தூரத்துக்கு நீ போறது எல்லாமே அது உனக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. அங்க இருந்து ஆபிரகாம் அந்த தேசத்துல குடியிருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். லோத்து போற தேசம் என்னாச்சு அப்படின்னா, அங்க இருக்கிற மக்கள் பூரா அக்கிரமம் நிறைந்தவர்கள், பாவம் நிறைந்தவர்கள், விக்கிரகம் நிறைந்தவர்கள். அந்த இடத்துல நிறைய செய்து அநீதியா இருந்தது, நீதி கிடையாது, நியாயம் கிடையாது, மக்களுக்கு ஏற்ற நல்ல ஒரு ஆராதனை கிடையாது. அந்த இடத்துல அப்படி இருந்ததுனால அந்த தேசம் அது அம்பா என்ன செஞ்சுட்டு அழிவுக்கு நேர போயிட்டு, அந்த இடத்துக்கு போகும்போதுதான் ஆண்டவர் அந்த இடத்துல இருக்கு. அந்த இடத்துல அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை மனைவி பிள்ளையிலே கூட்டிட்டு என்ன செய்ய, நீ போ, திரும்பி பாராத போ அப்படின்னு சொன்னாரு. அந்த ஆளை ஒரு பிள்ளைகள் 2 பொம்பளை பிள்ளைகள் தான், பிள்ளைகளை கூட்டிட்டு வராரு. தூதர்கள் சொல்றாங்க, நீ கூட்டிட்டு போ, நான் அந்த தேசத்தை அழிக்க போறேன் அப்படின்னாரு. அந்த ஆளை பிள்ளைகளை கூட்டிட்டு போனாரு. போமாட்டேன்னு இருந்தாரு, கையை பிடிச்ச வெளியில இழுத்து விட்டாங்க தூதன். அப்படியே போனாங்க. போயிட்டு போது அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, ஐயோ அதான் பொன்பித்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த திரும்பி பார்த்தாங்க, அவங்க உப்புத்துனா மாறிட்டாங்கம்மா. இன்னைக்கு அந்த இடத்துல உப்புத்துனாதான் நிக்கிறாங்கம்மா. அதனால நம்ம நினைச்ச விடாது, முன்ன குட்டி ஓடனா ஓடத்தை எல்லாத்தையும் ஓடிடணும். நம்மளுக்கு பவுல் அப்படிதான் ஓடனா பாருங்க, அவர் போடுற வரைக்கும் எவ்வளவு கூட ஓடாரான்னு சொன்னாரு. நிச்சயம் முடிவா சொன்னாரு, நான் போராடின நிச்சய ஜீவனை பெற்றுக்கொள்ள போறேன், நல்ல போராட்டத்தை போராடினா ஓட்டத்தை முடித்த நிச்சய ஜீவனை பெற்றுக்கொள்ள போகிறேன்னு சொல்லி பவுல் ஐயா சொன்னாங்க. ஏன்னா அவருக்கு ஆரம்பத்துல அவரு சவுலாதான் இருந்தாரு, ஆனா என்ன செய்தார், ஆண்டவரு
பவுலா மாத்தினாரு. அதே மாதிரி அவர் அத்தனைகளையும் ஆண்டவர்கிட்ட அடிப்பட்டு மிதிப்பட்டு ஒருத்தெல்லாம் அடிச்சு இழுத்து தூக்கி விட்டு போடுறாங்க, சேர்த்துதான் சொல்லி போட்டுட்டு போயிருவாங்க. மறுபடியும் என் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய போவாரு. நீ இந்த ஊர்களே வரக்கூடாது மறுபடியும் ஊர்களை போவாரு. அப்படிலாம் ஊழியம் செஞ்சு அவரும் நல்ல போராட்டத்தை போடி நித்திய ஜீவகிரகத்தை பெற்றுக்கொண்டாருன்னு சொல்லி நம்ம என் செய்தான் பாக்குறோம். அதான் கொஞ்ச நேரத்துல அப்பொழுது துன்மார்க்கன் ஈரான் அவன் ஸ்தானத்தில் முற்று விசாரிச்சானால் அவன் இல்லை, அவன் இல்ல. அதனால நமக்கு இன்னைக்கு நம்ம நிறைய இன்னைக்கு வயசுலனா வாழ்ந்து நினைக்கலாம், ஒண்ணும் நம்ம கூட வரதில்லை. வரும்போது கொண்டு வந்ததில்லை, நான் போகும்போது கொண்டு போவதில்லை. நீ தேசத்தில கொஞ்ச காலம் தேசத்தில என்ன சமாதானம் இல்லைன்னு சொல்லி பக்தன் நல்லா பாடுவார். அழகான ஒரு பாட்டு பாடுவார். தேசத்துல என்ன செய்யுது, நம்ம ஒண்ணுமே கொண்டு போறதில்ல, கொண்டு வரதில்லை. அதனால நிறுத்தணும், நம்ம அதிகமா ஆண்டவரை தேடணும். அவன் பூமியை சுதந்திரத்து இல்லாதபடி போவார்கள். அதனால அது இன்னும் கொஞ்ச நாள் தான். அப்பொழுது துன்மார்க்கன் ஈரான் அவன் ஸ்தானத்தில் உற்று விசாரித்தால் அவன் இல்லை. அதுக்கு அடுத்த ஒரு வசனத்தை பாருங்க. சார்ந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியா இருப்பார்கள். சார்ந்த குணம் நம்மளுக்கு இருக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, சார்ந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தோடு மகிழ்ச்சியா இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சார்ந்த குணம் முதல்ல சத்தியத்தை அறியணும், சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். அதே நேரத்துல ஒவ்வொரு கருத்தையும் நம்ம பார்க்கும்போது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கணும். அடுத்தால உன் வழியை செய்யணும், கர்த்தருக்கு ஒப்பிக்கணும். உன் நீதியை வெளிச்சத்தை போல நியாயத்தை பட்டாக்களையும் விளக்க பண்ணணும். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்து இருக்கும் போது அவர் என்ன செய்வாரு, எல்லா தீவனைகளையும் எல்லாம் விளக்கி மனுஷன் தீவினை செய்கிற மனுஷன் இருந்து நம்ம என்ன செய்வாரு, விடுதலை ஆக்குவாரு. தீவினை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சல் ஆகாதே, கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டு விடு. பொல்லாப்பு செய்யாதான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அற்புண்டு போவார்கள். கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்ச நேரம் தான். அப்பொழுது துன்மார்க்கன் ஈரான் அவன் ஸ்தானத்தில் நீ உற்று விசாரித்தால் அவன் இல்லை. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காரு, சார்ந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பூமியை நம்ம செய்வோம் சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியா இருப்போம்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சார்ந்த குணத்துக்கு அவ்வளவு மதிப்பு. சார்ந்த குணம்னா என்ன, பொறுமை, எல்லாத்திலையும் அன்பு, எல்லாத்தையும் நம்ம அன்பா பழகிறது, நம்ம பழக்க வழக்கங்கள், அதுதான் சாந்தம். நம்ம இன்னைக்கு வீட்டுல இருப்போம், இன்னைக்கு யாரு இது தகராஜா என்ன மகனா அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு அவங்க அப்பால இருந்த காலத்துல யாருக்கையுமே ஒரு சண்டை போட்டனாலே கிடையாது. நல்ல ஒரு அன்பு பொறுமை. இப்ப எங்க வீட்டுல எல்லாம் எங்க வீட்டுக்காரங்க நல்லா பழகும் போது ஒரு அண்ணன் தம்பி பழக்கம் தான். என்னைய தாய் தான் சொல்லுவாங்க. நாங்க பொண்ணைக்கு என்ன தாயி, அவர் வேலைக்கு போயிட்டாரு, அப்படியெல்லாம் நல்லா இருக்கா தாயி அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நல்லவங்க, அதான் சார்ந்த குணம் உள்ளவர்கள். அப்போ சார்ந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி நம்ம என்ன செய்யலாம் பாக்குறோம். சார்ந்த குணம் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானமும் நம்ம எல்லைக்குள்ள வரும். அப்ப சார்ந்த இருந்தாதான் சமாதானம் வரும். பெருமை இருந்தா வருமா, பெருமைக்கு தேவன் ஏத்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவருக்கோ கிருபை அளிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அன்பான மக்களே, அதே மாதிரி அதுக்கு அடுத்தால பாருங்க 12ஆம் வசனம். துன்மார்க்க நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பல்கடிக்கிறான். துன்மார்க்கன் நீதிமான்களின் மேல் என்ன செய்தான், விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் மேலே பல் கடிக்கிறான். நம்ம என்ன செய்தான், அவன் நம்ம மேல பொறாமை கொள்ளுதான். ஏன்னா நம்ம என்ன செய்தான், ஆண்டவரை நம்பி இருப்போம். நம்ம 1ஆம் சங்கீதத்துல சொல்லியிருக்கு, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவியுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசகரம் உட்கார இடத்துல உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அவன் நீர்காலின் உரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கிற பதரை போல் இருக்கிறார்கள். ஆகியால் துன்மார்க்கர் நியாயம் தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்ற சபையிலும் நிலைத்திருப்பது இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்தான், நம்ம மேல பல்கடிச்சான். ஆனா இப்ப நம்ம ஆத்தங்கரையில நம்ம இப்ப நீங்க வரும்போது ஆத்த கடந்து தான் வந்திருப்பீங்க. ஆனா அந்த ஆத்த கடந்து வரும்போது ஆத்தங்கரையில இருக்கிற மரங்கள்லாம் எப்படி இருக்கும், பச்சையது இருக்கும், நல்ல செழிப்பா இருக்கும். அதே மாதிரி கர்த்தரை தேடினவர்களும் அவ்விதமா செழிப்பா இருப்பான். கர்த்தர் நம்ம கனி கொடுக்கும், நல்ல கொடியா இருப்பான். அன்பான மகள் 128ஆம் சங்கீதத்தை சொன்னான், உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிவமர கண்டுகளை போல் இருப்பார்கள். உன் மனைவி வீட்டோர்களில் கனி தரும் திராட்சை
அன்பான மகள் அழகான ஒரு வசனம் சொன்னான் பாருங்க. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும். நம்ம பிள்ளைகள் ஒளிமுறை கண்டா இருக்கும். நாமளே என்ன செய்வோம், நல்ல திராட்சை பொழிய போல நம்ம என்ன செய்வோம், கனி கொடுக்கிற நல்ல மரமாய் இருப்போம். அதுக்கு அடுத்தல ஒண்ண பார்ப்போம். துன்மார்க்க நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் மேல் பல்கடிக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார். அவனுடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். அவன் அழிவு நாட்கள் அவனுக்கு என்ன செய்யுது, கிட்ட வருகுது. அவன் நம்ம மேல பல் கடிச்சான். ஆனா அவனுக்கு அழிவு நாள் என்ன செய்யுது, கிட்ட வருதுன்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, சிறுமைப்பட்டவர்களை மடங்கடிக்கவும் செம்மை மார்க்கத்தார் விழப்பண்ணவும் துன்மார்க்குடைய பட்டத்தை உருவி தங்கள் வில்லை நானே தீர்வார்கள். அவன் என்ன செய்தான், பட்டயத்தை உருவுதான், வில்லை என்ன செய்தான் நானேற்றுகிறான். கோலியாத்து கூட போர்க்காலத்துல வந்து நின்னான். ஆனா எல்லாரும் போய் பயந்து அவ்வளவு நிச்சயிட்டாங்க, அவனை விட்டு விலகி போயிட்டாங்க. ஆனா நம்ம தாவீது வந்து கட்டையா புள்ளனாதான் இருப்பாரு. அவர் என்ன செய்தாரு, அவர் ஆண்டோடு இருந்தாரு. அவர்கிட்ட வேற ஒண்ணு இல்லை, ஆயுதங்களும் ஒண்ணு இல்லை. ஆனால் அவர் என்ன செய்தாரு, 5 குழாங்களோட போனாரு. ஒரே குழாங்கள் அவனை எடுத்து கண்ணில் அடிச்சு அவனை என்ன செஞ்சாரு, கீழே தள்ளிட்டாரு. அவன் பட்டயத்தை எடுத்து அவனை வெட்டி போட்டாரு. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் நம்ம யாரையாவது அற்பமா நினைக்கலாம். ஆனா நம்முடைய வலது பக்கத்துல யாரு இருக்கா, ஆண்டவர் இருக்காரு. தூதர் வந்து கற்பி கொள்வாரு. இப்ப நீங்க அங்க இருந்து பிரயாணமா வந்துட்டியா, ஆனா உங்க போகும்போது உங்களுக்கு என்ன செய்வாரு, தூதர் சேனைய ஆண்டவர் உங்களுக்கு காவலுக்கு தருவாரு. ஒன்னவே அனுப்புவாரு. உங்களை வீட்டுக்கு போறது வரைக்கும் என் பிள்ளைய கூட்டி கொண்டு விட்டுட்டு வாம்பாரு. அவர் அப்படியாப்பட்ட ஒரு நல்ல தெய்வம். எங்க போனாலும் ஒரு 5 நிமிஷம் என்ன செய்யணும், ஆண்டவர் வச்சு ஜோம்னணும். வெளியில தம்பி வேலைக்கு போறானா ஜோம்னு ஒரு சிலைப்பட்டு விடு, போங்க ஆண்டவர் நடத்துவாரு. இந்த கரையப்பில் ஒரு டீச்சர் உண்டு. அவங்க நல்ல ஆவிக்குரிய வழக்கில நல்லா ஜோம்னுவாங்க. அப்ப அவங்க கல்யாணம் தெரியல, அந்த ஐயாவை வெளியில வேலைக்கு அனுப்பும்போது இப்படியே பார்த்துக்கிட்டு அந்த ரயில் ரோட்டை தாண்டி வரைக்கும் பார்த்துட்டே இருப்பாங்களாம். அதெல்லாம் அவருக்கு அப்புறம் அங்கே போய் டாட்டா போட்டு அந்த ஐயா போயிடுவாங்களாம். அதெல்லாம் ஆண்டவர் சொன்னாராம், மகளே இது வரைக்கும் நீ பார்த்துக்கிட்ட, இன்னுமே யாரு பாப்பா, நீ அவனுக்கு டாட்டா போட்டு அனுப்பிட்ட மகளே, இன்னுமே யாரு பாப்பா, நான் தானே பார்க்கணும், நீ அனுப்பண்டா, நான் அவனை பார்த்து விட அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல இருந்து அந்த ஐயாவை வீட்டுக்குள்ளே சுலவு போட்டு அனுப்புவதோட அந்த அம்மா நினைச்சாங்களாம், வெளியில வர மாட்டாங்களாம். அதே போல நம்ம பிள்ளைகள் வெளியில போவையும் வருகையிலும் இப்ப நாளைக்கு பள்ளியிடம் திறக்கு நம்ம எல்லாரும் தோணுதான், நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிங்க ஐயா, பிள்ளைகளுடைய போக்குவரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஐயா, பிள்ளைகளுக்கு ஞானத்தை தங்கப்பா, பிள்ளைகள் அறிவுள்ள பிள்ளைகளா வளரட்ட ஐயா, கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லியிருக்கீங்கப்பா, கர்த்தர் பயப்படும் மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படான்னு சொல்லியிருக்கீங்கப்பான்னு சொல்லி நம்ம ஆண்டு ஜோம்னும் போது நம்ம ஜோம் வீண் போகுமா, வீண் போகாது. இந்த வருஷத்துல படிச்ச எல்லா பிள்ளைகளுக்கும் 10, 11, 12 படிச்ச பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு மார்க் குறையவே கிடையாது. எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த வேட்டு மார்க் கொடுத்தேன். ஏன்னா ஒரு வருஷம் படிப்பு, பிள்ளைகள் அம்பா சோர்ந்து போவாங்க, சில பிள்ளைகள் மனமுடிவா ஆயிடுவாங்க. அதனால என்ன செஞ்சு எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த ஒரு மார்க்கை கொடுத்து எல்லா பிள்ளைகளையும் வெற்றி பெற கடவுள் கிருபை செய்தாரு. அந்த ஊழியக்காரங்க தாசர்கள் எல்லாம் நல்லா ஜெயிச்சாங்க தானே, அது மாதிரி கடவுள் அப்படி நடத்தினார். அதே போல இந்த 2 கடிதம் முடிச்சிருவோம். அதுக்கு அடுத்தால பாருங்க, சிறுமைப்பட்டவனை சிறுமையும் எளிமையுமானவனை மடக்கடிக்கவும் செம்மை மார்க்கத்திலே விழப்படவும் துன்மார்க்க பட்டத்தை உருவி தங்கள் வில்லை நானே தீர்க்கலாம். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுக்குள்ள இதயத்துக்குள்ளே உருகி போயிட்டு அவருக்கு வில்லும் ஒரிந்தது. அநேக துன்மார்க்க செல்வ சிறையை பார்க்கிறோம், நீதிமன்றம் கொஞ்சமே நல்லது. துன்மார்க்குடைய புயங்கள் முறியும், நீதிமன்றையோ கர்த்தர் தாங்குகிறாருமா. நம்மளை கர்த்தர் நினைச்சுதாரு, தாங்குகிறாரு, அவனை ஒரிச்சு போய்கிறாரு. கோலியாத்தை அழிச்ச அன்பு தகப்பன் என்ன செய்தார், நம்மளுக்கு எதிர்வர ஆதாயங்களை அவர் என்ன செய்தார், ஒரிக்கிறாரு. அதனால நம்மளுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மளோட எப்பவுமே இருக்காரு. ராத்திரி படுத்தாலும் எந்திரிச்சாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எதை சொல்லும் போது ஆண்டவருங்க சோத்திரத்துக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு, அவ்வளவு பெரிய இல்லாம அப்ப நம்மள என்ன சொல்லியிருக்காருனாக்கி, நம்ம மேற்க போறாம கொள்ள விடாது, யாரை மேலேயும் நம்ம என்ன செய்யக்கூடாது, எரிச்சல் ஆகக்கூடாது, நம்ம மேல என்ன செய்யணும், பொறுமையா நம்ம இருக்கணும். ஆண்டவர் காட்டிய வழியில நடக்கும்போது நிச்சயமாக இறைச்சுவாரு, நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதுங்களே சந்தேகம் இல்லை. இந்த வார்த்தையை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமாம். எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல தந்தையே, இந்த மாலை வேலையில அப்பா ஸ்தோத்திரையா, ஒரு 15 நிமிஷம் உடைய கரத்துல இருந்து அண்ணாவே அடிமையை மறைத்து நீங்க வெளிப்பட்ட கிருபைக்காக நன்றி அப்பா. கேட்ட அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே உங்க நாம மகிமைப்படட்டையா, நீங்க பெருகும் நாங்க சிறுகன்மா இருக்கணும் ஐயா. ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல
கண்ணுக்கு எட்டுவதை மட்டும் பிள்ளைகளை ஆசீர்வதித்தது போல ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் அவ்விதமா நீர் ஆசீர்வதிக்கணும் ஐயா. இந்த ஆன்லைன்ல பாக்குற அன்பு பிள்ளைகளையும் தகப்பனே நீர் அவ்விதமா பெருக செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிக்கப்பா, ஜெபத்துல நிலைத்திருக்கட்டப்பா, அன்புல நீர்த்திருக்கட்டும். ஆண்டவரே போராமை வஞ்சனைகள் பிள்ளைகளுக்கு வராதபடி, கோபம் கொள்ளாதபடி, பாவம் செய்யாதபடி இந்த காலத்தை கத்தாவே அப்பா பிள்ளைகளை நீர் நடத்தும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. நாளைக்கு பள்ளிக்கு போற அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. 1ல இருந்து 12 வரைக்கும் அப்பா அன்பு பிள்ளைகளை கத்தாவே உங்களுடைய கரத்திலே தருகிற தகப்பனே ஐயா சோதரான் பிள்ளைகளை பாதுகாப்பை தாரும். போகுவதிலும் வருகையிலும் உங்க திரும்ப பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆசிரியர் கண்ட நல்லா தயவு செய்யுங்கப்பா. ஞானம்ல பிள்ளைகளா வளரட்டும், உங்களுக்கு பயப்படட்டும். ஆண்டவரே அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியட்டும். பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா. அதே போல பிள்ளைகள் கீழ்ப்படியட்டும் ஐயா. வழிநடத்தி ஆசீர்வதிங்கப்பா. உங்க திரும்ப இறக்கம் இருக்கட்டும். இந்த ஊழியத்தை அப்பா தேவபாதை ஊழியத்தை ஆசீர்வதியும். நடத்துற அன்பு தம்பிக்காக ஆண்டவரே மனைவி பிள்ளைகளுக்காக கொடுக்கப்பட்ட ஊழியர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. அநேக தேவைகள் உண்டு ஐயா. எல்லா தேவைகளையும் என் தேவாதி தேவன் தாமே அப்பா பிள்ளைக்கு நடத்தும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. அதே வல்லமையில கரம் பிள்ளைகள் இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. தீர்க்க தரிசன வரங்களை கத்தாவே அதிகமா கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே நீர் சுகத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. இன்னும் அதிகமான ஆண்டவரே வரத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. வழி நடத்தி ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க அடிமை மறைத்து நீங்க பேசின கிருபைக்கு நன்றி. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறேன். தேவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.